ஹாய் வணக்கம். இது டாக் ஷோ வித் ஆண்டர்பிரினர்ஸ் brought to you by ஸ்மீபா. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இது வந்து சிஇஓ அவார்ட் ஆஃப் த இயர் 2024 பேராக் ஸ்டேட் அவார்ட். அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னா திரு விக்கி. இவர் வந்து ஸ்ரீ சீமா என்டர்பிரைஸோட உரிமையாளர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து உங்களை பற்றி உங்கள் பிஸ்னஸ் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. என் பேர் விக்னேஷ் ராவ். நான் வந்து சுங்கேஷ்பூர்லேருந்து வரேன். நான் வந்து ஏகான் பிஸ்னஸ் செய்கிறேன். ஏகான் இன்ஸ்டாலேஷன், ரிப்பேரிங், சர்வீசிங், அந்தமாரி ஏகான் சம்மந்தப்பட்ட செய்கிறேன். எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப 22 வருஷமாக இந்த வியாபாரத்தில் இருக்கேன். நான் 22 இயர்ஸாக பிஸ்னஸ் ரன் பண்ணீங்க சுங்கேசிப்பூரில். ஆமாம். ஸோ சுங்கேசிப்பூரில் மட்டும்தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு வேறு இடங்கள் போயிருக்கீங்களா? சுங்கேஷ்பூர் தவிர்த்து அந்தாண்ட கோலங்க சார் வரைக்கும் போவோம், இந்தாண்ட இப்போ வரைக்கும் வரீங்க. ஓகே, ஸோ 22 இயர்ஸ்னால் எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த வியாபாரம்? ஓகே, என்னோடய ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு நான் வந்து காலேஜில் போய் சேர்ந்தேன். காலேஜில் ஒரு 3.5 வருஷம் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் எடுத்தேன். 3.5 வருஷம் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு சைனீஸ் கிட்டே போயிட்டு ஏகான் கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சேன். ஏறக்குறைய ஒரு 8-9 மாதம் நான் வேலை செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சது ஒரு 8 மாதம் தான்? ஆமாம், மேக்ஸிமம் உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், 1 வருஷம் கூட வேலை செஞ்சதில்லை, பிலோ 1 வருஷம் தான். ஸோ அதுக்கு வரைக்கும் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஓடின வண்டி தான் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் 22 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டீங்களா? கண்டிப்பாக அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது முக்கிய காரணம் என்ன? எதனால் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் செய்கிறீங்களா, சரியாக பண்ணுறதுனால தான் இத்தனை வருஷம் வந்து உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது. கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு திருப்பி வர வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கணும். ஸோ என்ன ரீசன்? ஓகே, பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்டு. ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப ஆன் த டைமு அவங்க நம்ம வந்து வாக்கு கொடுத்துருப்போம் இத்தனை தேதி வரும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒரு காலம் அந்த டைமுக்குள்ளே நம்ம போக முடியலனாக்கா அவங்க கால் பண்ணுற முன்னைக்கே நான் வந்து கால் பண்ணி சொல்லிடுவேன், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிடுவேன். ஓகே, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவங்கக்கிட்ட அணுகிற முறை, அதுக்கப்புறம் நம்மளோட தொழில் நம்ம செய்கிற அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் மேபி அதாக இருக்கலாம். ஓகே, ஸோ டைமிங் நல்லா சுத்தமாக வேலையை செஞ்சு கொடுத்துட்றீங்க. ஆமாம், அதனாலே உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து மீண்டும் உங்கள்கிட்ட வராங்க. ஆமாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க சுங்கேசிப்பூரில் பேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பட் அங்கேருந்து வந்து பக்கத்தில் வந்து இப்போ வரைக்குமோ கொலக்கங்சா வரைக்கும் நீங்கள் போகிறீங்க. ஆமாம். என்னைக்காச்சும் யோசிக்கிறீங்களா இதை தவிர்த்து நம்ம அடுத்த ஸ்டேட் வரைக்கும் போகணும், இன்னொரு பிரான்ச் திறக்கணும், அந்த மாதிரி பிளான் ஐடியா ஏதாவது இருக்கா? அந்தமாரி வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து வாய்ப்புகள் வரும், ஆனால் நான் போனதில்லை. ஏன்னா இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஏகான் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் த டைம் கொடுக்குற பிஸ்னஸ். ஆமாம். நம்ம வந்து இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இங்கே ஒரு வேலையில் இருப்போம், அங்கே வந்து ஏர்ஜென்ட்டாக கூப்பிடுவாங்க, உடனே வரணும்னு சொல்கிறப்ப வந்து அங்கே வந்து நம்மளோட குவாலிட்டி வந்து பாதிக்கும்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு என்னால் முடியும், எந்த இதுக்குள்ளே முடியுமோ அதுக்குள்ளே நான் இதை வச்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் குவாலிட்டி வந்து ஸ்லிப் ஆகிருக்கூடாது, அதனாலேயே. ஆமாம். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக பக்காவாக ஆமாம் என்ன உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்சு பிக்கஸ்ட் சேலஞ்ச், அதாவது இது வந்து எப்போ பார்த்தாலும் இது ஒரு சவாலாக இருக்குது, இல்லை இந்த 22 வயசில் நீங்கள் கண்டு ஆகப்பெரிய சவால்னா என்னது? சவால் சேலஞ்சஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீடு, ஒரு பெரிய பங்களோ வீடு ஃபுல்லாக ஒயரிங் பண்ணியாச்சு, ஏகானுக்கு போடுற கோப்பை பைப்பு எல்லாம் நம்ம செஞ்சு முடித்தாச்சு, 90% முடித்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் முடிகிற வேலை. ஸோ செக்யூரிட்டி இருந்தாங்க, அதுவும் மீறி எப்படி தான் தெரில உள்ளுக்கு வந்து எல்லாம் திருடிட்டாங்க. ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒயரிங்கு, கோப்பை பைப்பிங் ஒயர் எல்லாம் வெட்டி கோப்பை பைப்பு எல்லாம் திருடிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பங்களோ வீடு. ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப அதோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாதம் நாங்கள் அது செஞ்சுருப்போம். ஸோ அது வாழ்க்கையில் மறக்க முடியும், இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. திருப்பி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க? ஆமாம், 2 செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகே. நம்மளோட அது வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லா இதுலேயும் நம்ம ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, சில இதில் இந்தமாரி லாஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சொந்த காசு போட்டு அது செஞ்சு கொடுத்தாச்சு.
பட் அது பெர்ஃபெக்டாக முடிச்சனால அதனாலே நிறைய பிஸ்னஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம லாபம் வந்து எல்லாத்துலேயும் பார்க்காட்டியும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அதை நீங்கள் வெல் ஹேண்டில் தான் சொல்லணும். ஓகே, இத்தனை வருஷம் நீங்கள் பண்ண அந்த பிஸ்னஸில் இவ்வளோ சவால்கள் தாண்டி இன்றைக்கி வந்து அந்த CEO அவார்ட் 2024 உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, பெராக் ஸ்டேட் அவார்ட். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஓகே, இந்த அவார்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உண்மையிலேயே வந்து நான் வந்து வரவேற்கிற ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும், அவங்க வேலை இடத்துல வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும். இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் அது இதுன்னு இருக்கும். ஆனால் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது. அன்லேஸ் வந்து சில கஸ்டமரில் நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, வாயால் சொல்லியிருக்காங்க வேலை பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது, அந்தமாரி சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஸ்மீபாக்கு தான் வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்தமாரி வந்து ஒரு அவார்டு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி செய்கிறீங்க, உண்மையிலே வரவேற்க ஒரு விஷயம். ஏன்னா மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கீகாரம்ன்றது வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கறது. எங்களை மாரி இளைஞர்கள் இந்த வியாபாரம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு அங்கீகாரம் சொல்கிறப்ப ஒன்று வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போட்ட உழைப்புக்கு தான் அந்த அங்கீகாரம்னு நினைக்கிறேன். ஆமாம், கடினமான உழைப்பு. இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம், இந்த அங்கீகாரம் வந்து மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கலாம், அடுத்தடுத்து நீங்கள் பெருசாக செய்கிறதுக்கு. ஆமாம், இது ஒரு பூஸ்ட்டாக ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த துறை ஏக்கன் துறை அப்படின்னு இல்லை, ஜென்ரலாகவே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? ஓகே, என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கனாக்கா பிஸ்னஸில் வந்து நிறைய விதமாக இருக்குது. சில வியாபாரம் வந்து அதிகமான மாடல் போட்டு செய்கிற வியாபாரம், அது நம்ம எண்ணத்தில் பார்த்திங்கனாக்கா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஸ்கில் பேஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கில் பேஸ் பிஸ்னஸ்னால் இப்போ எங்களை மாரி ஒரு தொழில், நாங்களாம் இந்த வியாபாரத்தில் ஆரம்பிக்கிறப்ப வந்து ரொம்ப குறைவான முதலீடு வச்சு தான் நாங்கள் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம். அப்படின்னு சொல்கிறப்ப வர இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்தமாரி ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யலாம். அப்படின்னு செய்கிறப்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வியாபாரம் எந்த வகையிலையும் சரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உடனே வரமாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி. இன்றைக்கி ஒரு மோட்டர் கடையில் போய் பாருங்கள், மோட்டர் நிறைஞ்சு போய் தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு பிளாம்பரை பாருங்கள். ஸ்கில் பேஸ் பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து இப்படி தான் வியாபாரம் வந்து எப்படி இருந்தாலும் வியாபாரம் வந்துடும். ஓகே, ஸோ அந்த தொழிலை வந்து நல்லா கற்றுக்கிட்டு ஸ்கீலை வந்து நல்லா கற்றுக்கிட்டு அது பிறகு அந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறது இதுவும் பிஸ்னஸ் தானே. ஸ்கீலை கற்றுக்க ஸ்கீல்ன்றது வந்து ஒரு அஸ்திவாரம் மாரி, அது வந்து நல்லா கற்றுக்கிட்டு அந்த வியாபாரத்தை வந்து சரியான முறையில் வந்து அப்ளை பண்ணுறப்ப வந்து கேரண்டியாக சொல்லலாம் அவங்க வந்து நல்லா வளர்ந்து வர்றதுக்கு. ஸோ தேங்க்யூ அந்த அட்வைஸ்க்கு. ஓகே, சரி, காணொலி பார்த்துக்கிறவங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படுச்சு மேபி. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு மட்டும் நீங்கள் அக்கௌண்ட் இல்லை, கார்ப்பரேட் கிளையண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸஸ்க்கு, ஃபேக்ட்ரிஸு, எஸ்டேட்ஸில் இந்த மாதிரி நிறையா கான்ட்ராக்ட், செமி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு, ப்ரைவேட் கம்பெனி கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அப்பயும் அவங்களோட சேவை அவங்களுக்கு தேவைன்னா எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணலாம்? கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என் பேர் விக்கி. 012-523-7767 என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், அக்கௌண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸு, ஒரு கொட்டேஷன் வேணும், இல்லை இந்த சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு யார் இந்த காணொலி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையில் உங்களோட சக்ஸஸ் மட்டும் இருக்காது, கண்டிப்பாக நிறைய பேர் பிஹைண்ட் த சீன் இருப்பாங்க. இந்த வேலையில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? ஓகே, முதல் முறையாக வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷம் தான் பட்டாங்க. நான் வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு போகலனாலும் என்னை வந்து நான் ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போக வந்து எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்னோடய மனைவி, பிள்ளைங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு வந்து உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேனாக்கா என்னோடய கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்க கொடுக்குற சப்போர்ட், ரிப்பீட்டிங்
என்னோட ரிப்பீட்டிங் கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக என்னோடய ஒர்க்கர்ஸு எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறவங்க அவங்க, ஸோ தூணாக இருக்கிறவங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் கஸ்டமர்ஸ் அவங்க இல்லைனா கம்பெனியும் ஆமாம் ஃபுல் என்ன ரன் பண்ண முடியாதுல்ல. ஆமாம் ஏன்னா அப்போ ஆரம்ப காலகட்டம் வேறு, ஆமாம் இப்போ பெருசாக வளர்ந்தாச்சு. ஆமாம் பட் ஸ்டில் குட் பீப்புள் இருக்காங்க சுற்றி. இந்த குட்னஸ் இன்னும் நிறைய அவங்க லைஃப்பில் வரணும், உங்கள் பிஸ்னஸும் நிறைய பெருகணும். ஸோ இந்த வேலையில் சிரமம் பாராமல் எங்கள் கூட வந்து நேரம் செலவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் விருதுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். ஓகே நன்றி.